என்னப்பா அந்த பக்கம் போகாத, சிக்கலாயிரும். நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா, என்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. இல்ல ஷானவாஸ் சொல்றாரு, முன்னாடி இருந்த பாமகவும் இப்ப இருக்க பாமகவும் ஒன்னான கேள்வி எழுப்பினாரு. பாமக அன்னைக்கு மாதிரி பாமக அன்னைக்கு இருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அன்னைக்கு இருந்த விசிகாவை விட வலிமையான விசிகா நாங்க சொல்லுவோம். அப்போது அமைச்சர் ஒரு பெரிய சேரிலும் திருமாவளவன் பிளாஸ்டிக் சேரில் பவ்யமாக கைகட்டியபடி உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு போட்டோ வெளியாகியது. இப்ப என்ன சொல்ல போறீங்க? அடங்க வரு, அத்து வீரு, திவரி எழு, திருப்பி அடி. கூட்டணி தர்மங்க. ஓ சரி சரி. அன்றைக்கு இருந்த விசிகாவை விட வலிமையான விசிகா அன்றைக்கு இருந்த பாமக நீங்க சொல்லுங்க. திரும்பி என்னைய பாருடா. காய்கறி வாங்க வந்த காய்கறி மட்டும் தாண்டா வாங்கணும், அடுத்தவனை காயப்படுத்தி வாங்கக்கூடாது. நான் கூட மறந்துடுவோமோன்னு நினைச்சேன். நல்லா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இல்ல சொல்லுற? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படிதான் நீங்க பாயிண்ட் எடுத்து எடுத்து எனக்கு கொடுக்கணும். அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. இதற்கு முன்பாகவே ஷானவாஸ் அவர்களுக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது எனக்கும் அவருக்கும் ஒன்று இருந்தது. பொருந்தாத கூட்டணி நண்பர் ஷானவாஸ் சொன்னார். அவருக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புறேன். கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க. இது டீசன்ட். ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தோடு ஒரு நாளும் ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்று சொன்னவர் யார்? வேற யாரு? நான் தான். ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம்? சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி. அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கைகோர்த்திருக்கிறார். காங்கிரஸை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு காங்கிரஸோடு அணி சேர்ந்திருக்கிறீர்களே. ஆமா, நாங்க ஈழத்துல போய் தேர்தலில் நிக்க போறது இல்லையா, நாங்க இந்தியாவில நிக்கிறோம். ஜோக் இல்ல இல்லையா? ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம்? சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி. அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கைகோர்த்திருக்கிறார். அந்த கூமுட்டை யார் அப்படின்னு பார்த்தா, எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பும் இந்த ஈழ பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. ஈழ பிரச்சனையில் அந்த மக்களுக்கு தார்மீக ரீதியில் இங்கிருந்து போராடுகிறோம். இன்றும் அதில் உறுதியாக நிற்கிறோம், புலிகளோடு நிற்கிறோம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மேதகு பிரபாகரன் அவர்களை நாங்கள் தூக்கி பிடித்து தமிழ்நாடெங்கும் கொண்டு சேர்த்திருக்கிறோம். அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இனப்பொருள் நடக்கும் போது அதுக்கு துணை போன கட்சியோட சேர்ந்து 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு ஆசைப்பட்டு கூட்டணி சேர்ந்தீங்களே, அதை உங்க மனசாட்சி உறுத்தலையா உங்களுக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிய போது நீங்கள் சொன்ன வாசகத்தை இன்றைக்கு சொல்லுகிறேன். கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. திமுகவும் அண்ணா திமுகவும் கட்டுவிரியனும் கண்ணாடி விரியனும் என்று சொன்னார். தமிழகத்தில் ஊழல் புற்று வளர்ந்து கிடக்கிறது. அந்த புற்றில் கட்டுவிரியன் குடியிருக்கிறது. கட்டுவிரியனை விரட்டிவிட்டு நான் வருகிறேன் என்கிறார். அத்தாடி, ரொம்ப கொடூரமா பேசியிருக்கனே. கட்டுவிரியனை விரட்டிவிட்டு கண்ணாடி விரியன் குடிமுக பார்க்கிறது. கட்டுவிரியனுக்கு மாற்று கண்ணாடி விரியன் இல்லை. யார் கட்டுவிரியன் யார் கண்ணாடி விரியன் என்று திருமாவளவன் சொல்லவில்லை. நான் இன்றைக்கு ஷானவாஸ் அவர்களை பார்த்து கேட்கிறேன். மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. திமுக கட்டு விரியனா கண்ணாடி விரியனா சொல்லிட்டு போயிடணும். மாட்டினா மந்திரிச்சிருவானோ? நாங்கள் தான் பெரிய கட்சி. இன்றைக்கு பழைய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதா? நண்பர் ஷானவாஸ் கேட்டார். ஒன்றை கேட்கிறேன், இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் பாதியை விட ஒரு இடம் கூடுதலாக. ஏங்க 2 சீட்டுக்கு போய் திமுக நிக்கிறீங்க? வேற என்ன பண்றது? வேற வழியே இல்ல. வழியில நாண்டுகிட்டு சாவு எதுக்கு உயிரோட இருக்கிற? எந்திரா, நான் தற்கொலை பண்ண கையற டைட் பண்ணிட்டு இருக்கேன்ல. டைட் பண்றியா? அப்ப இவனால நீ கயிற அவுக்கலையா? எதுக்கு அவுக்குறா? வேண்டாம், நாங்கள் வாங்கக்கூடிய எண்ணிக்கையில் பாதி இடத்தை நீங்கள் வாங்குங்கள். இந்த அரசியலை விட்டே நான் விலகுகிறேன். எங்களுக்கு இந்த அதிக இடம் சீட்டு இதையெல்லாம் வச்சு எந்த காலத்தில் எங்க தலைவர் முடிவே எடுக்க மாட்டார். நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க விசிகவை. ஒட்டுமொத்த சிறுத்தைகளை திரண்டு வாருங்கள், நாமெல்லாம் சீட்டாக்கள் சமூகத்தை காப்பாற்ற நாம பேரணி நடத்துவோம். பேரணி நடத்தி நேரா போவோம் கோபாலபுரத்து வாசல்ல போய், ஐயா 2 சீட்டு 4 சீட்டு, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஒரு 6 சீட்டு
6 சீட்ல அமைச்சர் ஆயிட முடியும், 3 சீட்ல முதலமைச்சர் ஆயிட முடியும்னு நினைக்கிற முட்டாள் கூட்டத்தை வச்சு எப்படி நீங்கள் விடுதலையை சாத்தியப்படுத்துவீங்க? சாம்பார் அப்ப எனக்கு தன்மானம் உள்ளவர் சானவாஸ் அவர்கள். பாதியை விட குறைவாக வந்தால் நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சானவாஸ் அறிவிக்க தயாரா? அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. யார் பெரிய கட்சி? தமிழ்நாட்டில் பெரிய கட்சி யார்? ஆட்சியில் அமர்த்தவர்கள் நாங்கள். சமூக நீதி இயக்கம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகளில் திமுக சமூக நீதிக்காக செய்தது என்ன? சானவாஸ் சொல்ல. திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஆட்சி இன்றைக்கு சட்டமன்றத்தில் கூட அவ்வளவு அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிற முதலமைச்சர். புடுங்கிருப்பாரு, அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிற முதலமைச்சர். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? எதற்காக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. எந்த வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், அதை எதை நிறைவேற்றினார்கள்? திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழர்களோட பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி தான் என்னுடைய முதன்மையான நோக்கம். அருமை சகோதரர்களே, இந்த 5 ஆண்டில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 6 லட்சம் கோடி ரூபாயை ஊழலாக செய்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை சொல்லுகிறது. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். முதலமைச்சர் வாய் திறந்தாலே பொய் தான் என்று நேற்று சொன்னார். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். நீர்ப்பாசன திட்டங்களில் திமுக அரசு 0. புதிய மாவட்டங்களை உருவாக்கியதில் திமுக அரசு 0. புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடங்கியதில் திமுக 0. வேளாண்மை கல்லூரிகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததில் திமுக 0. புதிதாக அரசு பள்ளிக்கூடங்களை திறந்ததில் திமுக 0. இப்படி 0 இருக்கக்கூடிய அரசுதான் இந்த அரசு. பையன் சார் இந்த பால்சாமி.